Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா VBA மேக்ரோவில் ரேஞ்ச் ஒர்க்ஷீட் ஒர்க்புக் இந்த ஆப்ஜெக்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை எப்படி கோடிங் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு எக்ஸல் ஒர்க்ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெவலப்பர் டேப்பை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, டெவலப்பர் டேப். ஸோ டெவலப்பர் டேபில் போய்ட்டு விஷுவல் பேசிக் எடிட்டர் போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு விஷுவல் பேசிக் எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக இப்போது எக்ஸல் ஷீட் 1ல் இருக்கிறதுனால நமக்கு இங்கே ஷீட் 1 ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இன்சர்ட்டில் போய்ட்டு மாடல் கொடுங்க. ஸோ சப்ஜெக்ட் லேர்ன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்படி நான் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், லேர்ன் ஆப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரேஞ்சு பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது ஷீட் 1ல் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ நான் இங்கே ரேஞ்ச் A5 டாட் வேல்யூ ஈக்குவல் டு வெல்கம் டு லேர்ன் அண்ட் ஷைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கோடிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் A5 இந்த கோடிங் ரன் பண்ணாக்கா ரேஞ்ச் A5ல் இருக்கிற செல்லோட வேல்யூ வெல்கம் டு லேர்ன் அண்ட் ஷைன் சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ போயிட்டு மேக்ரோவில் போயிட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ஸோ லேர்ன் A5ல் அதாவது A5 ரேஞ்சில் உங்களுக்கு இந்த கோடு ரன் ஆகுது, ஓகேங்களா. சரி, அதேமாதிரி ஷீட் 2ல் போயிட்டு அதேமாதிரி ரன் பண்ணுறேன். ஸோ எந்த ஷீட்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த கோடு ரன் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்ம வெல்கம் டு லேர்ன் ஷைன் போட்டோம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா லேர்ன் ஆப்ஜெக்ட் அதாவது ரேஞ்ச் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் சிங்கிள் செல் தான் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் மல்டிபிள் செல்லாம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதை நான் கமெண்ட்டாக டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஸோ A1 to A5, A1லேருந்து A5. ஸோ A1லேருந்து A5 இந்த ரேஞ்சில் இருக்கிற வேல்யூ வெல்கம் டு லேர்ன் அண்ட் ஷைன் சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகணும், ஓகேங்களா. ஸோ அதாவது அந்த கோடை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த ஷீட்டில் வச்சுட்டு நம்ம ஜென்ரிக்காக தான் நம்ம கோட் போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த மேக்ரோவை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், A1லேருந்து A5 இந்த ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸ் வெல்கம் டு லேர்ன் அண்ட் ஷைன் சொல்லிட்டு மாறுது. ஸோ எந்த ஷீட்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த கோட் ரன் பண்ணாலும் அது ஆக்டிவ் ஷீட் ஆகிடும். அந்த ஆக்டிவ் ஷீட்டில் இருக்கிற ரேஞ்சு உங்களுக்கு நம்ம கொடுத்த வேல்யூஸ் உங்களுக்கு என்ட்ரு ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேர்ன் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க, அதாவது ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அதாவது ரேஞ்சு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது ரேஞ்ச் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலராக ஏதாவது ஒர்க் ஷீட்டில் உங்களுக்கு வேல்யூஸ் வரணும், அப்டேட் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம ஒர்க் ஷீட்ன்ற ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஷீட்ஸ் இப்போ 1 கொடுத்தேன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட் எடுத்தோம். அதை லெஃப்ட் டு ரைட் இந்த இண்டெக்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் எத்தனாவது ஒர்க் ஷீட்ன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம், ஓகேங்களா. டாட் ரேஞ்ச் வெறுமனே ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுத்து வேல்யூ கொடுக்க முடியாது. ஒர்க் ஷீட்டுக்குள்ளே ரேஞ்சும் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் B1லேருந்து B5 டாட் வேல்யூ ஈக்குவல் டு சேம் வெல்கம் டு லேர்ன் அண்ட் ஷைன் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னா பர்டிகுலராக ஒர்க் ஷீட் அதாவது ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட்டில் மட்டும்தான் இந்த வேல்யூ உங்களுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். இதில் இல்லை, ஓகே. ஸோ இப்போ நான் மேக்ரோ லேர்ன் ஆப்ஜெக்ட் இப்போ ரன் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B1லேருந்து B5 உங்களுக்கு பேஸ்ட் ஆகிருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஷீட் 3ல் இருக்கேன், மேக்ரோ ரன் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு இங்கே ரன் ஆகாது. ஷீட் 2லேயும் இல்லை, ஷீட் 1ல் தான் ஒர்க் வேல்யூ பேஸ்டாக இருக்குது. காரணம்
நம்ம ஒர்க் ஷீட் என்ற ஆப்ஜெக்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒர்க் ஷீட் ஒன்றது ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட். எக்ஸலில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 ஒர்க் ஷீட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட், செகண்ட் ஒர்க் ஷீட், தேர்ட் ஒர்க் ஷீட். ஸோ நம்ம 1 கொடுத்தனால ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட்டில் இருக்கிற இந்த B1 to B5 இந்த ரேஞ்சில் வேல்யூ வந்து இது பேஸ்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 3 கொடுக்குறேன். ஓகேங்களா, 3 கொடுத்துட்டு இப்போ நான் வந்து வேல்யூ ரன் பண்ணுறேன், மேக்ரோ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒர்க் ஷீட்டில் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக 3 ஒர்க் ஷீட் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4ன்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 ஒர்க் ஷீட் தான் இருக்குது, பட் 4ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த எரர் வருது. பிகாஸ் வந்து நம்ம இருக்கிறதே 3 ஷீட்டு தான், நீங்கள் 4th ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம், 4th ஷீட் வந்து அவைலபிளாக இல்லை, அதனால் உங்களுக்கு எரர் வருது. ஓகேங்களா, ஸோ அதனால் எத்தனை ஒர்க் ஷீட் இருக்குதோ அந்த ஒர்க் ஷீட் கவுண்டை தான் இங்கே கொடுக்க முடியும். ஓகேங்களா, இதே வந்து இன்னொரு மெத்தட்லையும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது கமாண்டாக டிஃபைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து ஷீட் வந்து இங்கே ஏதோ ஒரு ஷீட் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு அப்படின்னு வச்சுருக்கீங்க, இது வந்து செகண்டுன்னு வச்சுருக்கீங்க. ஓகேங்களா, நீங்கள் 1 2 3 கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து வரும். அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஷீட்டில் தான் வந்து எனக்கு பேஸ்ட் ஆகணும் அப்படின்னும் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா ஒர்க் ஷீட், அந்த ஷீட்டோட நேம் வந்து இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ பர்டிகுலராக இந்த ஷீட்டோட நேம் இங்கேயே டிஃபைன் பண்ணலாம். 1 2 3 கொடுக்க பதிலாக பர்டிகுலராக எனக்கு இந்த ஷீட்டில் தான் எனக்கு வேல்யூ வந்து பேஸ்ட் ஆகணுன்ட்டு நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஸோ செகண்ட் என்ற ஷீட்டில் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே ஷீட்டு வந்து நீங்கள் இங்கே ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஸோ ஒரே நிமிஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் புக்குன்ற ஆப்ஜெக்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ எதனா டவுட் இருந்தாக்கா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஒர்க் புக்குன்ற ஆப்ஜெக்டை எப்படி யூஸ் பண்ணலான்றதை வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கூட வந்து பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.